Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு வீடியோக்கு தான் ரியாக்ட் பண்ண போறோம். ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச். ஐயா சிரிக்காம இருந்து சிரிச்சா அவருக்கு அவரு ஏதாவது குடிச்சுக்குவாரு, ஏதாவது அடிச்சுக்குவாரு, ஏதாவது பண்ணிக்குவாரு. நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை. நம்ம சிரிப்பு வந்தா சிரிக்கலாம். ஐயா கஷாயம் குடிக்கிறத பார்த்து சிரிக்கலாம். ஐயா கஷாயம் குடிக்கிறதா பெருசா வருவாரு. 3 கப் குடிச்சோடனே வயிற்ற கலக்கிட்டு ஓடிடுவாரு. இதுவே வேலையா போச்சு ஐயாவுக்கு. இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 18 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை நாங்கள் ரீஅப்லோட் பண்ணுறோம். என்ன ஆச்சுன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு ஒரு வீடியோ கிளிப்னால. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்துட்டு யூடியூபே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அதில் உள்ள சில சர்ச்சைக்குரிய காட்சி எல்லாத்தையும் பிளர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீக்கிட்டு இப்போ புதுசாக ரீஅப்லோட் பண்ணுறோம். இதானே அந்த சர்ச்சைக்குரிய வீடியோ, யூடியூப் தூக்குன வீடியோ இதானே அது. கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல அதிகமா கேட்காத ட்ரை நாட் டு லாஃப் கேட்காத இதுல என்ன ஒரு சேலஞ்ச்னா, நான் சிரிச்சிட்டேன்னா ஒரு டான்ஸ் ஆடணும். வேஷ்டியை கட்டுவே இல்லையா? இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருக்க. வீடியோ பார்க்கணும். தண்ணி மட்டும் வெளியில வரக்கூடாது. தண்ணி வெளியில வந்துட்டு அவுட். நாங்கள் 2 பேரும் ஒரு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா அம்மா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. எங்களை யாரும் தேடவும் வேணாம். நாங்களாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு உங்களை தேடி வரோம். நீங்கள் எங்களை ஏற்றுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் கண்டிப்பாக நல்லா வாழ்ந்து காட்டுவோம் உங்ககிட்ட. தயவு செஞ்சு போலீஸ் மேலே எதுவும் கொடுக்க வேணாம். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நான் நல்லா தான் இருக்கேன். பத்திரமா இருங்க. ஒரு நிமிஷம். அப்புறம் முக்கியமாக நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்த உங்கள் ஃப்ரெண்டு அருண் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்று சேர்ந்துக்கவே மாட்டோம். உங்களால் தான் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மாட்டி கொடுக்கறத நீங்க தப்பிச்சிட்டீங்க. அருணை க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. அருணண்ணா அது அவருக்கு நேரா சொல்லி இருந்தா பரவாயில்ல. அதை ஏமா அவர் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானேமா? அந்த பையன் வீடியோவை கட் பண்றான். ஒரு நிமிஷம் அருணை க்ளோஸ் பண்ண வேணாம் அதானே. ரொம்ப தேங்க்ஸ் தான். நீங்களும் ஹாப்பியா இருங்க. இருப்பாரு. இதுக்கு மேலே தி நெக்ஸ்ட் டே அப்ப நீ மட்டும் கூடாது. எனக்கு ஒரு பர்த்டே நடக்கூடாது. ஒரு குழந்தை போடக்கூடாது. மாமியார் வீட்டுல 2 வீலரு 20 சவரம் நாங்க நான் வாங்க கூடாதா? 2 வீலர் அவ்வளோ ஆத்திரம் வருது. இல்ல எல்லாரும் வந்து என்னன்னா அதுல கோல் கொடுத்துட்டாங்க அவங்க. சூப்பர் பாவண்டா அருண். அருண் அழுதுகிட்டு இருக்காரா? எதிர்பார்த்தோம் குபை சிரிப்பா வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா வாங்கடா. பாத்திரையிலேயே திரும்பி அனுப்பிக்கிட்டேன். சும்மா சிரிச்சு வைப்போம். அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாருக்குங்க? கண்டிப்பா உங்களுக்கு தான். ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியும் ஜெயிக்கிறாரு. 2024 சிஎம் ஆகிறாரு. அது கன்ஃபார்ம் உறுதி. 2 பேர் தான் நடுவில் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. அப்ப டிவிக்கு எங்க? நீங்க யாருக்கு சப்போர்ட்? ஏதோ கேட்கன்னு முடிஞ்சா சரிங்கிறதுக்காக ரைமிங்ல சொல்றது. (2026) சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலைல. பிஎம்னா ஏஎம்னு அது பின்னாடி நோட்ஸ்லயா? நான் தண்ணி வச்சுக்கிட்டுமா இல்ல வேணாமா?
தண்ணி கூட வேணாம் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டேங்கிறா. கூப்பிட்டு சொல்லு. உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பேன். சரி ஓகே. இன்னும் உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு துவங்கிய காலகட்டத்துல குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட மரியாதை சார்? சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருக்கும். வந்துட நான் ஒரு என்ன கோத்து வரதுக்கே பாக்குறீங்க. பயமா இருக்கு பண்றதா. ஒரு டான்ஸ் கூட என்னால ஆட முடியாது போல. நான் டான்ஸ் ஆடுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கேன். நான் உங்களா பாப்போம். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன். சிரிக்க கூடாது. நான் என்ன சிரிக்கணும் பார்க்கணும். நீங்க வேற சிரிக்கிற மாதிரி எடுக்கணும். Never bought again. இது பாருங்க, இப்ப புதுசா இதான் துரத்துறாங்க. அது இந்த சந்து பொந்தெல்லாம் ஓடும், துரத்தி போவாங்க. என்ன செய்வாங்க? அது ஓடும், பயத்துல ஓடுது. அது இந்த ஏரியா பாவம் என்ன? அப்ப மத்த நாளைக்கு நம்மள துரத்தி இல்ல, அது அப்ப நம்ம பாவம், இப்ப காது பாவம். அதான் பாவமா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவுல டெய்லி ஒரு தொல்லை. ஆனா கூட்டத்தோட மாட்டுனா நிப்பாரு போல இருந்து சின்னவர். அந்த ஏரியாவுல வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவருங்க. அந்த ஏரியாவுல இருக்கிற அத போட்டுட்டு வேணாம், இவன் ஆஸ் யூஷுவல் ஒன்று சொல்லிட்டா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னவா இருக்குன்னு மண்டையை பிக்கிறதுக்கு இதை நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். இவன் என்ன சொல்லியிருப்பான், பழம் தின்னு கொட்டை போட்டவர்னு. இவனுக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதாவது அந்த நாயை துரத்தி போகிற என்ன சொல்ல வந்தேன்னு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தெருவில் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது தெரியாது. சந்து பக்கத்து வீட்டுக்குள்ளால பூந்தெல்லாம் ஓடுறாரு. வேலி அடிச்சு வச்சிருக்காங்களா, வேலிக்குள்ள பூந்தறிஞ்சு ஓடுறாரு. ஆனா இந்த பைக்ல போறவனும் சும்மா துரத்தி போறான். கடைசியில அவர் என்ன பண்றாருன்னா அந்த தெருவை ஒரு 10 ரவுண்டு சுத்திட்டு அவரோட வீடு இருக்குல்ல, ஓனர் வீடு, அதுக்குள்ள கேட்டுக்குள்ள போய் பூந்துட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது இவர்கிட்ட இருந்து தப்பிக்கல. பயத்துல தாய் வாழ்ந்த வீட தேடி இருக்காரு இவ்வளவு நேரம். அப்ப அங்க விட்டு போட்டு உங்களுக்கு இங்க என்ன வேலை? உனக்கு ஆகணும்டா, உனக்கு ஆகணும். உச்சி மாதிரி போகுது. அவனை விடாம துரத்தாங்க கல்லு மேலாம் ஏறு ஆகணும். இவரும் விட மாட்டாரு. இப்ப ஷார்ட்கட்ல போறாரு அவரு. போய் பக்கத்து தெருவுக்குள்ள போய் பக்கத்து வீட்டுக்குள்ள குதிச்சு வீட கையில முடிச்சுட்டு ஓடுவோம். இப்ப போயிட்டே இருக்கு போடாது. நீங்க மட்டும் தான் இங்க தோத்தீங்களா? நானும் விட மாட்டேன். நான் நிறைய நாய் விரட்டி வீடியோ பார்த்துருக்கேன். இப்போ நாய் விரட்டி இப்போதான் பார்க்குறேன். நல்லா இருக்கு. சரி, இதுக்கு ஒரு டான்ஸ் வேற ஆகணுமாம. எது ஒரிஜினல்லே தெரியலையா? மூணும் அப்படி இருக்கு. இவர் அவர்கிட்ட தான் கிளாஸ் எடுத்துருக்காரு. இந்த டான்ஸ்க்கும் அந்த டான்ஸ்க்கும் வேற மாதிரி இருக்குடா. இதே ஒரு ஹீரோவோட பையன் பண்ணியிருந்தா ஒரே இரவுல பல மில்லியன் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஒரு ஏழை பையன்றனால தானே இதுவரை ஷேர் பண்ணாம இருக்கீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் அந்த பையனோட வாழ்க்கையவே மாத்துறாங்க. இந்த வீடியோ ஷேர் அடிங்க.
ஏய் பயந்து அந்த கல்லில் ஏறி நின்று விற்கிறது. ஒரு குழந்தை ஒரு மாங்காயை தூக்கிட்டு போனா என்ன இப்ப? ஓகே நல்லா இருக்கு, ஆனா வந்து குபீர் வரல. இப்படி சொன்னா எப்படி சார்? மூணுத்தையும் ஒண்ணா வச்சுட்டானுங்க பாருங்க. ஆடுங்க ஆடுங்க. மொத்தமா இருக்கு. சரி டான்ஸ் ஆடுறப்ப ஸ்டெப் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போல, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பாட்டே கிளப்பேன். இது நல்லா நிட்டாரு. இதுதான் பக்காவா இருக்கு. பர்ஃபெக்ட்டா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஆக்சுவலா எமோஜின்றது டைப் பண்றது சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்மளோட எமோஷன்ஸா கன்வே பண்றதா எமோஜி. ஆனா எங்களோட வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன மாதிரி எமோஷன் ஆச்சு தெரியுமா? எங்க வீட்ல காலையில எங்க அப்பா வந்து ரெகுலரா காலை உணவு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்ல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எப்பயும் அவங்க சைட்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதாவது திரும்ப ரிப்ளை வரும். அந்த சம்பவத்துல இருந்து ரிப்ளையே வரல. எங்க அப்பாக்கு என்ன மெசேஜ் போதா ப்ளூ டிக்னா விழுவுது, ஆனா அவங்க சைடுல இருந்து ரிப்ளை வரல. என்னன்னு போய் சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அவங்க கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிரிக்கிற சிம்பிள் போடுவோம்ல, அவர் அழுறது அவன் நினைச்சாரு கண்ணீர் வருது. இதுதான் என்னோட எமோஷன். தேடி இருக்காரு. அந்த இருக்குன்னு பார்த்தா அப்படி போயிருச்சு. தெரியாத நமக்கு எதுக்கு அதெல்லாம் டைப் பண்ண வேண்டியதானே? இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறாங்கல்ல, போட்டுட்டு வணக்கம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப எங்க அப்பா திரும்ப ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ்ல வச்ச உடனே இந்த சிரிக்கிற சிம்பிள் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா அது முறைக்கிற சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க. என்னப்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிக்கிறாங்க. அழுகிற சிம்பிள் இல்லப்பா, சிரிக்கிற சிம்பிளா, அப்ப கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணி சிரிச்சாலும் வரும்ல. நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இந்த சிரிக்கிற எமோஜி இருக்குல்ல, அத நிறைய பேர் வந்துட்டு அழுகிற எமோஜி நினைச்சுக்கிறாங்க போல. அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். என்னோட ஃப்ரெண்டுக்கே இது நடந்திருக்கு. அது இருக்காடா அந்த போட்டோ இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கான். அவனுக்கு ஒருத்தன் வந்துட்டு இந்த சிரிக்கிற சிம்பிளை போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க எந்திரிச்சு போடா போல எனக்கு ஏன்டா அனுப்புறாரு? எனக்கு அப்ப புரியல, இப்ப பார்க்கும்போது தான் புரியுது. மொக்க வீடியோ தான் இருந்தா அதுக்கு தான் நான் சிரிப்பேன். இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போது என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தானே இருக்கேன். நான் சிரிச்ச என் மூஞ்சி அப்படித்தானே. என்னடா அது? உங்க அப்பா வந்து அப்படி பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட். ஓகே நல்ல வீடியோ தான், பட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அங்க ஒரு ஆயா வாய பொழுதுச்சுடா. பாத்தியா இப்ப எல்லாம் எதுக்கு ரீல்ஸ் பண்றாங்க? சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்க நினைச்சீங்களா? உண்மையா பண்ணிருக்காங்களா? பாட்டி என்னடா பாட்டி வாய போடுறதுக்கு வேணும், அதை வச்சு ரீல்ஸ் போட்டுருக்கான். ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. சரி ஓகே ஆடுமா வேற. சரி ஓகே ஆடிடலாம்.
ஐயா நீங்க தலையில அந்த விக்கு போட்டிருக்கிறதுனால தான் வித்தியாசம் தெரியுது எங்களுக்கு. இல்லைன்னா 3 ஒரே வீடியோ கிளிப் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு எங்களுக்கு இந்த டான்ஸ். அப்படி ரொம்ப கஷ்டம்டா பார்க்கணும். நம்ம எல்லாம் கலாச்சிட்டு இருக்கோம், ஆனா ஆடி பார்த்தா தான் தெரியுது. இந்த வீடியோ நிரஞ்சனுக்காக நான் ட்ரிபியூட் பண்றேன்டா. அண்ணா இன் நெக்ஸ்ட் மாநாடு. கீழே இருக்கிறது வந்து மிருதன் படம் இருக்குல்ல, அதுல அந்த ஜொம்பிகளோட ஃபுட்டேஜ். மேல வந்து தளபதி வேன் வரும்போது அதே மாதிரி பண்றாங்க, காருக்கு மேல ஏறுறாங்க, தாவுறாங்க. அதனால தானே ஜொம்பிஸ்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஓகே தான், ஆனா அதை இப்படி காட்ட வேணாம். இதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கும் பிரச்சனை, நீங்க வந்து யாருக்காக இதெல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்குமே பிரச்சனை இருக்கு. டிஎம்கே கட்சிக்காக இப்படியா? டிஎம்கே கட்சிக்காக இப்படியா? தலையின் பின்புறத்தில் ஜொலித்த உதயசூரியன். தலையில் ஜொலித்த டயலாக் இது. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டனா மாதிரி. அதுக்கு நீ தலையை எப்படி மாட்டாங்கடா? எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மட்டை கொண்டு. இது எந்த ஒரு கட்சியும் கிடையாதுடா, கட்சி முடியாது. ஆனா இப்ப சிரிச்சிங்க ஆடணும்ல. எவனாவது 13,000 சம்பளத்துக்கு இங்க இருந்து துபாய்க்கு வேலைக்கு போவாங்க. 13,000 சம்பளம் தெரியுமா தெரியாது அவனுக்கு? தெரியுமே. துபாய் போற ஆசை நம்ம ஊர்ல கூலி போனாலே ஒரு நாளைக்கு 500 ரொம்ப அசிங்கப்படுத்துற. இங்க வேலை பார்த்தா அந்த 13,000 சேர்த்து வைக்க முடியல, அங்க போனா சேர்த்து வைக்கலாமா? நம்ம 13,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போலாம். நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு அந்த செலவு இந்த செலவு, ஐயோ என்ன இவ்வளவு செலவு வருது, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சோம்னா அது அப்படியே லம்பா எடுத்து அமைக்கலாம்ட்டு போனா நம்ம வீட்டில் இருக்கிறத விட அங்கே செலவு ஜாஸ்தி. அதை மறந்துடுறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஊரில் இப்போ உதாரணத்துக்கு சோப்பு 10 ரூபா அப்படின்னா, அப்பா அங்கே துபாய்க்கு போனோம்னா கரன்சியை மாற்றிடுவோம், ஆனால் சோப்பு ரேட்டை மாற்ற மாட்டோம். அங்கேயும் சோப்பு 10 ரூபா தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே அந்த நாட்டுக்கு அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி விலை வச்சுருப்பாங்க, அதெல்லாம் மறக்கிறது. ஆனால் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் கூலி வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஆனாலும் ஐயா 13,000 சம்பளத்துக்காக தெரிஞ்ச துபாய் போயிருக்காரு. நீ இப்போ இவ்வளோ தற்கொலையாக இருந்திருக்கீங்க. போனதான் 13, திருப்பி வரமா நான் 26,000 ரூபா இன்கிரிமெண்ட். 13,000 சம்பளத்துக்கு துபாயா? என்னடா புரியலடா. என்ன வேலையா இருக்கு? 10 முடிச்சுட்டு மொத்தமா ஆடிடலாம். என்னப்பா நிரஞ்சன் நிறைய உங்க கஷ்டப்படாத முடியுது. இப்போ அந்த நடுவில் இருக்கிற நிரஞ்சன் வந்து எல்லா பாட்டுக்கும் ஆடி வச்சிருக்காரு. அவனே இன்னும் ஆடிட்டு என்ன மாதிரி நிரஞ்சன ஆளன்னு வச்சுக்கலாம். என்னவே நிரஞ்சன ஆள் அவ்வளவுதான். அது என்ன சைட்ல அணில் உட்காந்துருக்கு. அணில மட்டும் தவிர்த்துக்கலாம். உன் ஜட்டியை விட்டு போயிட்டியாமே. ஏது வாள் ஒன்று விட்டு போனால அந்த மாதிரியா? மணியா உன் ஜட்டியை பற்றி பேசினா என் ஜட்டியை பற்றி காமெடியா பண்ண உங்களோட சீரியஸான விஷயத்தை காமெடி எடுப்பாங்க கையில. மணியா ஏன்ல உன் ஜட்டியை விட்டு போயிட்டியாமே. ஏது வாள் ஒன்று விட்டு அந்த மாதிரியா?
நல்லா இருக்கு. இதுக்கு வந்து டான்ஸ் ஆடணுமா அப்ப? ஓகே. இது வந்து தம்மு கிடையாது, பேப்பர் தான். ஆஹா எங்க போறீங்க? வீடு முடிச்சிருச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. இந்த சேனல் கூட பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க இந்த பாட்டு இப்போ இந்த ஆயா ஷேர் பாட்டு, அப்புறம் மூன் வாக் படத்தில் ஏத்துன்னு ஒரு பாட்டு வந்ததுல, அந்த பாட்டெல்லாம் வந்து இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுல எல்லாரும் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இவங்க என்ன தைரியத்தில் அது பண்ணினாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. இவங்க 2 பேரும் எங்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டு புது ஷூ, புது பேண்ட்டு, நல்லா அப்படி ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்டு, வெள்ளை சொக்கா, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? அது ஒரே மாதிரி புது ஷூவெல்லாம் எதுக்குடான்னு கேட்க, இல்லை நாங்கள் ஒரு புது வீடியோ, ஒரு விளாக் ஐடியா. அப்போ நானும் கூட ஏதோ பரவாயில்ல விளாக்குக்கு ஏதோ பண்ணுறாங்களே, என்ன விளாக்கு அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு நாங்கள் ஆட போகிறோம். ஆட போறியா? அப்போவே எனக்கு பாதி டவுட்டு, என்ன பாட்டுக்கு அதுவும் இந்த காஸ்டியூமெல்லாம் வாங்கி வந்திருக்கீங்கன்னு பார்த்தா, மூன் வாக்கில் பிரபுதேவா ஆடின அந்த ஏத்து பாட்டுக்கு பிரபுதேவா மாதிரியே வெள்ளை சொக்கா, கருப்பு பேண்ட்டு, அப்படியே அந்த புது ஷூ கொண்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. சரி எங்கள் வீடியோவை எடுத்து கொடுங்கன்னு சொன்னால், எடுத்து கொடுங்கன்னா சொல்லி கொடு, சொக்கா வாங்க தெரியுதுல்ல, போய் ஆடு அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகி படுத்தும் போச்சு, இன்னும் அந்த வீடியோ முடிக்கல. உங்களுக்கு அப்படி அந்த டான்ஸு பார்க்கணுன்னா சொல்லுங்கள், பாட்டு இப்போ ட்ரெண்டில் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இவங்களை ஆட வச்சு அந்த இவரெல்லாம் ஆயா ஷேர் பாட்டுக்கு ஆடினாருன்னா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இப்படி காலை ஜஸ்ட் இமேஜின் ஆயா ஷேர் உட்காந்து எந்திரிக்கணும். ஆனா அந்த ஆயா ஷேர்ல வந்து இவருக்கு ஏத்த பாட்டு தான் பேர்ல ஆயா ஷேர், ஆனா டான்ஸ் டீச்சர் அது, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து காமெடியா கூட பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து ஷேர் பண்ணணும் ஒரு அப்புறம் அவனுக்கு இது கொடுக்கவே கூடாதுங்கிற ஒரு இது வந்துடும், ஆசை இருக்குது. ஷேர் பண்ணி நமக்கு சாப்பிடும் போது இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணி, இந்த விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி அவன் மொத்தம் இருக்கும்போது அடுத்தவனுக்கு அவன் ஷேர் பண்ணி அடிக்க மாட்டான். நல்லவனா இருக்கிறவங்க கெட்டவனா மாத்துறாங்க. இவனுங்க குடுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோட்டா பீம் இந்து இல்ல முஸ்லீம் தான், அண்ட் அலாவுதீன் முஸ்லீம் கிடையாது, ஆக்சுவலா ஒரு சைனீஸ். அது மட்டும் இல்லாம ஷின்சன் சாத்தான், அதாவது இலுமினாட்டியோட ஒரு பக்தன் ஆகிட்டான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு 440 எனக்கு இதுலதான் கொஞ்சம் சீப்பா இருக்கு. இதுல நிறைய வெர்ஷன் பார்த்தேன் இந்த டெம்ப்ளேட் வச்சு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே ஆடிடலாமா? என்ன டான்ஸ் இப்போ 6 10 அவனுக்கே என்ன புரியாம ஆடிட்டு இருக்கான்டா. 10 அவன் ஒரு இஷ்டப்பட்டு இருக்கான், நாம ஒரு இஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்து நினைச்சாச்சு ஒன்றும் முடியாது. எவன் கீழே விடுவான் அதானே, வலிக்கு விட போறான் அதானே, இது வச்சு ஒரு காமெடி. ஆமா சார் தெரியுமே. காப்பாத்துங்கடா. அவன் கீழே விழுந்துட்டான், ஒரு அதிர்ச்சி கூட இல்லாம அப்படியே கேமரா போயிட்டு இப்போ நம்ம வீடியோ எடுப்போம், அவன் கீழே விழுறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்காம அழகாக மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. இதை எப்படி செய்ய முடியும்? நான் வந்து தவறுடா, நான் வந்து சொல்லி சிரிச்சேன். இப்போ நிரஞ்சன் டான்ஸே பெட்டர்னு உங்களுக்கு தோண வைக்கணும், அதுதான் எங்களோட குறிக்கோளே. எப்போ ஆரம்பிக்கும்? நம்மளா ஆடுவோம் சார். ஆஹா 3 ஒண்ணுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ஒற்றை அடிக்கிறடா அங்க இருக்கு, காத்துல அடிச்சுட்டு இருக்கீங்க. போதும்டா, இதோட போதும், முடிச்சுக்கலாம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதிகமா நிறைய சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா. நாங்க சிரிச்சவன்
ஒன்றும் சரியில்லை. சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு, என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பைக்கில் வந்தவன் வந்து அதில் இந்த கும்பலாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மேலே விட்டுருவான். விட்டோடனே ஏய் என்ன ஓரமாக நிற்கிற மேலே வந்து இடிக்கிற, உனக்கு எவன்டா லைசன்ஸ் கொடுத்துட்டு இறங்கடா இறங்கடா அப்படின்னு பார்த்தோன்னே 4 பேரும் சேர்ந்து அவனை அடிக்க வருவாங்க. அவன் சொல்லுவான், அண்ணா 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 நீங்கள் 4 பேர், நான் ஒத்த ஆள், நியாயமாக சண்டை போட்டிங்கன்னா நான் சண்டை போடுறேன். அப்படியா? டேய் மாப்பிள்ள 2 பேரும் அவங்க கூட போங்கடா அப்படின்னு இவங்க 2 பேர் அங்கே 2 பேர் கொடுத்தோடனே இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே 2 டீமாக நிற்கிறாங்க. அவன் உடனே அண்ணன் மறுபடியும் தப்பு பண்ணுறீங்க, உங்ககிட்ட 2 பேர் நாங்கள் 3 பேர், இதுலேயும் நியாயமாக இருக்கணும். அப்படியா? நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. அவன் போயிடுவான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டுருவாங்க. அவர் ரொம்ப நன்றி எதுக்காக சண்டை ஆரம்பிச்சுது, யார் டீமில் இருக்காங்கிறதெல்லாம் மறந்து நியாயமாக இருக்காங்களா. நான் யோசித்தேன், இது ஒரு விதமாக யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஓவர் நியாயமாக இருந்தால் இப்படித்தான் நல்லா இருந்ததா. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.